புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 23. மிரட்டிக்கொண்டே எரிந்து கொண்டிருந்த பெட்ரோமாக்ஸ், அதில் பறந்து பரவி கொண்டிருந்த பூச்சி ராஜ்யம், தண்டட்டி ஆடும் கிழவிகள், மழையும் வெயிலும் இல்லாமலே குடையோடு வந்த மிராசுகள், வயசுக்கு வந்த தாவணிகளையும் இப்போவோ பிறகோ என்றிருக்கும் பாவாடைகளையும் வெறித்து பார்த்து சிரிக்கும் விடலைகள், பந்திக்கு காத்திருக்கும் பசித்த மக்கள். இவர்களில் யாருமே மொக்கராசின் மூலையில் சென்று சேரவில்லை. எல்லாமே ஊமை சித்திரங்கள், ஒளியில்லாத நிழலாட்டங்கள். 2 நாற்காலிகள் தூக்கி வந்தார்கள் மணமக்களுக்கு. அதில் ஒன்று 2 கை உள்ளது, மற்றொன்று 1 கை உள்ளது. ஏல கூறுகட்ட குப்பாய் மகனே, நாற்காலியை கிழக்க பார்த்து போடுறா கேன என்று ஒருவன் ஆசீர்வதித்தான். நாற்காலிகளின் பேதம் தீர ஒரு துப்பட்டி போர்த்தி சரி செய்யலாம் என்றது ஒரு அனுபவம். சபைக்கு எடுப்பாய் இருக்குமாறு பச்சையும் சிவப்புமாய் ஒரு துப்பட்டி கொண்டு வந்து நாற்காலிகளை மூடினார்கள். அதன் கிளிசல் மறைக்க 2ஆய் மடித்து ஒளிபெருக்கி நிறுத்தப்பட்டது. கொட்டுக்காரர்களின் கொட்டம் தொடங்கிவிட்டது. தன் வாத்திய விருந்தை பூலோக சஞ்சாரிகளெல்லாம் கேட்டு அனுபவித்து விட்டதாகவும், இனிமேல் வானோர்களுக்குத்தான் என் வாத்தியம் என்பதாகவும் நெஞ்சு நிமிர்த்தி பின்னால் வளைந்து ஆகாயம் பார்த்து ஊதிக்கொண்டிருந்தான் ஒரு நாதஸ்வரக்காரன். அப்போதும் கூட உளவுக்காட்டு உழவனைப் போல முழு வேட்டியில் முக்கால் கோவணம் கட்டிக்கொண்டு ஓரத்தில் மஞ்சள் தடவிய புதுச்சட்டை போட்டுக்கொண்டு, மாப்பிள்ளையை வரச் சொல்லுங்கப்பா என்று உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தார் பேயத்தேவர். வந்தான் மாப்பிள்ளை. அப்போதுதான் பார்த்தான் மொக்கராசு தன் வருங்கால அப்பனை. முரட்டு தோளில் தைத்த மாதிரி மூஞ்சி, கடுங்கருப்பு, சொன்னபடி கேட்காத சுருட்டை முடி, இண்டம் புதர் மீசை, இன்னது நினைக்கிறான் என்று கண்டறிய முடியாத இடுங்கிய கண்கள், உருளக்கட்ட உடம்பு, உயரம் கம்மி, கண்கள் கூசும் மஞ்சளில் வேட்டியும் சட்டையும் ஒரே நிறத்தில், முகத்தில் முதல் முறையாய் பூசிய பவுடர், பர்லாங்கல்லுக்கு வெள்ளையடித்த மாதிரி. அலங்காரம் போதுமப்பா, பொண்ணை கூப்பிடுங்க. மூடி மூடி வச்சாலும் முட்டைக்குள்ள இருந்து மொசலா வரப்போகுது. கொட்டு சத்தம் கிளிய கத்தியது ஒரு கிழவியின் அடித்தொண்டை. வாழ்வரசிகள் சூழ வந்த செல்லத்தாயி வாழ்வில் 2ஆம் முறை வெட்கப்பட்டாள்.